இன்று மாய வலையில் விழுந்து விட்டான். நான் இப்போ லெசன் 10 நல்லா படிச்சாதான் என்னால நாளைக்கு டியூஷன்ல நடக்கிற இங்கிலீஷ் டெஸ்ட்ல பாஸ் பண்ண முடியும். ஏய், நான் ஆன்சர்ல ரொம்ப கரெக்டா எழுதுறேன். நீ யாருமே இல்லாத இடத்துல நீ யாருக்கிட்ட பேசிட்டு இருக்க? ஷின்சான் காது கிட்ட வந்து எதுக்காக கிச்சு கிச்சு போட்டுட்டு இருக்க? எதை கசாமா? நீ இந்த மாதிரி பண்றதால என் காது கூசுது தெரியுமா? கசாமா, உனக்கு எனக்கு ஒரே சுபாவம், கூட்டு சுபாவம். வாய மூடு. எதுக்காக நீ இப்ப இவ்ளோ கோவமா இருக்க கசாமா? நான் கசாமாவை பத்தி சில உண்மையெல்லாம் சொன்னா அதான் பையன் டென்ஷனா இருக்கும். அதெல்லாம் கிடையாது. தேவையில்லாம வந்து அவன் என் காது கிட்ட கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருந்தான். இந்த மாதிரி பண்றதால எனக்கு ஏதாவது கெட்ட சம்பவம் நடக்கும் தெரியுமா? அப்புறம் நான் மாய வலையில மாட்டிப்பேன். மாய வலையில மாட்டிக்கிறியா? அது வேற ஒண்ணும் இல்ல ஷின்சான். அடுத்தவங்களுக்கு நம்மள பிடிக்கலன்னு அவங்க நம்மள மாய வலையில மாட்ட வச்சிடுவாங்க. அதுதான் அர்த்தம். ஓஹோ, அப்படின்னா நான் அவனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றேன்னு சொல்லு. இது ஒண்ணு ஹெல்ப் கிடையாது, சரியான இம்சை. முதல்ல இந்த மாய வலையெல்லாம் பொய்ன்னு நான் நினைச்சேன். ஆனா அது உண்மைன்னு இப்பதான் தெரியுது. நான் கூட இந்த மாதிரி வலையில சில நேரத்துல மாட்டிக்கிறேன்பா. நீ கூட மாட்டிக்கிட்ட எப்படிப்பா? கடல்ல மீன் பிடிக்கிறவங்க வலையில நான் தான் போய் டெய்லியும் மாட்டிக்கிறேன். போதுமா?